ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாக்லின் ஃபேபிள்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். நான் உங்கள் ஜாக்லின். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மூவி ரொம்பவே ஃபேண்டசிங்க. ஃபேண்டசினா இந்த மூவியோட ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் ஃபேண்டசி தாங்க. இந்த மூவியை பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. படத்தோட ஆரம்பத்தில் இருந்து எண்டு வரைக்குமே நம்மளை ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுருக்கோம் இந்த மூவி. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மூவிக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஒன்லைன் என்னன்னா, 80 வருஷம் பழமையான ஒரு காட்டு பங்களா. அந்த பங்களாவுக்கு தான் 3 குழந்தைங்களையும் கூட்டிட்டு மன நிம்மதிக்காக ஒரு அம்மா போறாங்க. மன நிம்மதிக்காக போன அம்மாவுக்கு 3வது குழந்தை பெரிய ஆப்பா வைக்கிறான். அங்க இருக்கிற ஒரு சீக்ரெட் புக்கை ஓப்பன் பண்ணிடுறான். அதனால நிறைய மான்ஸ்டர்ஸ்கள் அந்த வீட்டுக்குள்ள நுழைய ட்ரை பண்ணுதுங்க. ஆனா அந்த சின்ன பையன் தான் வீட்டில் உள்ளவங்களோட ஹெல்ப்பை மட்டுமே வச்சுக்கிட்டு அந்த மான்ஸ்டருங்களை வீட்டுக்குள்ள நுழையாம எப்படி தடுக்கிறான், எதனால அந்த மான்ஸ்டருங்கள்லாம் அந்த வீட்டுக்குள்ள நுழைய ட்ரை பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த மான்ஸ்டருங்களை எப்படி அழிச்சான், அந்த மான்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து எல்லாம் தான் குடும்பத்தை எப்படி காப்பாத்துறான் அப்படிங்கிற கதையை ரொம்பவே சூப்பரா சொல்லியிருப்பாங்கங்க இந்த படத்துல. படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்லயே ஒரு லேப் ஒன்று காட்டுறாங்க. அங்க வித்தியாசமான கிரியேச்சர்ஸ்கள், அதாவது பட்டாம்பூச்சி, தவளை, ஓனா அப்படின்னு நிறைய கிரியேச்சர்ஸ் காமிக்கிறாங்க. அது ஏதோ லேப் மாதிரி தெரியுது. அங்க ஒருத்தர் வேகமா வந்து டேபிள்ல உட்காந்து ஒரு கிரியேச்சரை கீழே வைக்கிறாரு. அது பார்க்கறதுக்கு ஃப்ளவர் மாதிரி இருக்கு. ஆனா அவர் ஒரு வித்தியாசமான கண்ணாடி யூஸ் பண்றாரு. அந்த கண்ணாடி வழி பார்த்தா கொய்யால மனுஷ முகம் இருக்கிற ஒரு கிரியேச்சருங்க அது. அதை உடனே ஒரு புக் எடுத்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. அப்புறம் அந்த புக்கை நல்லா சீல் பண்ணி முடிக்கிறாரு. அந்த சீல் பண்ண அடுத்த செகண்டே அந்த வீட்டுல இருந்து ஒரு பெரிய வெளிச்சம் வெளியில போகுதுங்க. உடனே அந்த வெளியில இருக்கிற அந்த காட்டு பகுதியில இருந்து ஒரு மான்ஸ்டரோட சத்தம் பயங்கரமா வர, உடனே அந்த ஆளு போச்சு அவ்வளவுதான், காண்டாமிருகத்துக்கு கதை தெரிஞ்சு போச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஜன்னல் வழியா வந்து எட்டி பார்க்கறாரு. அங்க கட் பண்ணி 80 வருஷத்துக்கு அப்புறமா அந்த பங்களாவை காட்டுறாங்க. ரொம்பவே பழமையா இருந்திருக்குங்க அந்த பங்களா. கிட்டத்தட்ட 80 வருஷம் கழிச்சு அங்க ஒரு கார் வர்றதை காட்டுறாங்க. அந்த காருக்குள்ள ஹெலன் ஒரு சிங்கிள் மதர். அவங்களுக்கு இனிமேதான் டைவர்ஸ் ஆக போகுது. தான் மிச்சம் இருக்கிற எல்லா காலத்தையுமே இந்த வீட்டுல கழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன் குழந்தைங்களோட அங்க வந்திருக்காங்க. இந்த வீட்டுக்கு ஏம்மா வந்த அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு சயின்டிஸ்ட பார்த்திருப்போம் இல்லையா? அவங்களோட கொள்ளு பேத்தி தான் இவங்க. அதாவது ஒரு 4, 5 ஜெனரேஷன் தாண்டி இவங்க வந்திருக்காங்க. ஸோ பக்கத்துல இருக்கிற அவளுடைய பொண்ணு வந்து மேலரி, அவங்க கிட்டயும் சைமன்னு ஒரு பையன் இருக்கிறான். அவங்க கிட்டயும் இந்த வீடு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. வீடு சும்மா மிரட்டி விட்டுட்டு இருக்குதுமா அப்படின்னு அவங்க சொல்ல, பேக் சீட்ல அவங்களுடைய கடைசி பையன் ஜெரால்டு இருக்கிறான். அவங்கிட்ட வீடு எப்படிடா இருக்கு அப்படின்னு கேட்க, அவன் எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறான். கடைக்குட்டினாலே நம்ம பேரண்ட்ஸை காண்டேத்துறது தானங்க வேலையே. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கான். சரின்னு எல்லாருமே வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. ஜெரால்டு மட்டும் காருக்குள்ள இருக்கிறான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவன் இங்க வந்தது அவனுக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா அவங்க அம்மா அப்பாவும் பிரிஞ்சதுக்கு முக்கிய காரணமே அவங்க அம்மா தான் அப்படின்னு ஜெரால்டு ரொம்பவே நம்புறான். அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா மேல அவனுக்கு ரொம்பவே பாசம் அதிகம். ஆனா நம்ம மேலரி அவனை சும்மாவே இல்லாம வந்து, ஏன்டா இப்படி பண்ற, அம்மா ஏற்கனவே டிப்ரெஷன்ல இருக்காங்க, நீ ஏன்டா கஷ்டப்படுத்துற அப்படின்னு அட்வைஸ் பண்ணி சாவடிக்க, இதை கேட்டு காண்டான ஜெரால்டு அவங்கிட்ட சண்டைக்கு போயிடுறான். ஆனா மேலரி ரொம்பவே வாழ்வித்தையில சிறந்தவா. அதனால அங்கிருந்து எப்படி அவனை சமாளிச்சுட்டு அவ போயிடுறா. இந்த கோவத்தை எல்லாம் எங்க காட்ட அப்படின்னு தெரியாம ஜெரால்டு காரை ஓங்கி ஒரு எத்து விடுறான். அப்பதான் பின்னாடி யாரோ தன்னையே வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் பின்னாடி ஏதோ அசைற மாதிரியும் ஃபீல் பண்ணி கொஞ்சமே டேராயி அங்கிருந்து ஓடிடுறான். அப்படியே வீட்டுக்குள்ள வந்த ஜெரால்டு அந்த வீடு அவனுக்கு சுத்தமாவே பிடிக்கல. அந்த வீடை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருக்கான். வீடு மொத்தம் என்னடா உப்பை கொட்டி வச்சிருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லும்போது சைமனும், ஆமா ஆமா, வீடு மொத்தமுமே உப்பை தான் கொட்டி வச்சிருக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு இதுக்கெல்லாம் காரணம் இவரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோவை காமிக்கிறான். அந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு பார்த்தா, நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு சயின்டிஸ்ட பார்த்திருப்போம் இல்லையா, அவரோட ஃபேமிலி தான் அந்த போட்டோல இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சைமன் சொல்றான், இவரோட பேரு ஆர்தர் ஸ்பைடர்விங். இவரு வந்து நம்மளுடைய கொள்ளு தாத்தாடா. அந்த நடுவுல இருக்குல்ல பொண்ணு, அந்த பொண்ணு பேரு லூசிதா. இந்த ஆர்தர் ஸ்பைடர்மேன் இருக்கல்ல, அவரு 80 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிட்டு இருக்கிறாரு. எப்படி காணாம போனாரு உங்க அப்பான்னு கேட்டதுக்கு, இந்த லூசிதா பொண்ணு என் அப்பாவை வித்தியாசமான கிரியேச்சர்ஸும்
நிறைய ஃபேரிஸும் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. அதுல இருந்தே அந்த பொண்ணு என்னமோ மெண்டல் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்குதுன்னு வச்சுக்கோ அப்படின்னு இவனுங்க பேசிக்கிட்டே டைனிங் ஹாலுக்கு வர, அங்க வந்த ஹெலன் அங்க பார்த்தா டைனிங் ஹால் மொத்தமுமே எங்க வீடு மொத்தமுமே ஃபுல்லுமே குட்டி குட்டி பாட்டில்ஸ்ல நிறைய தேனை ரொப்பி வச்சிருக்கிறாங்க. என்னடா இது வித்தியாசமா இந்த வீடு ஃபுல்லுமே தேனை ரொப்பி வச்சிருக்காங்க. இந்த வீட்ல இருந்தவங்களுக்கு தேனெல்லாம் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதெல்லாம் இருக்கட்டும், என் கார் சாவி எங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போதே அங்க இருந்து கத்திக்கிட்டே வராங்க மேலரி. எங்கடா எங்கடா வச்சிருக்க என்னுடைய மெடல் எங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு 2 பேருமே அப்படியே ஜெரால் பக்கம் வராங்க. எப்பவுமே வீட்ல ஏதாவது பிரச்சனை ஆயிருச்சுனாலே கடைக்குட்டி தான் மாட்டிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஹெலனும் ஏதாவது எடுத்திருந்தேன்னா அவளுக்கு அதை குடுத்துரு அப்படின்னு சொல்ல, காண்டான ஜெரால்டு நான் எடுக்கலம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதே காண்டோடயே பெட்ரூமுக்கு தூங்க போறான். அவன் போற நேரம் பார்த்து ஏதோ அந்த பக்கம் இந்த பக்கமா ஓடுற மாதிரி பார்க்கறதுக்கு எலி மாதிரியே இருக்குது. அப்படி சவுண்டு கேக்குது. உடனே இவன் ஒரு பெரிய குச்சி எடுத்து வீடு மொத்தமும் செவுத்துல ஓட்ட போட்டு விட்டுறான். இதை பார்த்த மேலரியும் சைமனும் "டேய் என்னடா பண்ற? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் உடனே நான் சொன்னா மட்டும் என்ன நம்பவா போறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே அவங்க 2 பேருக்குமே அந்த சவுண்டு கேக்குது. உடனே ஜெரால்டு மறுபடியும் போய் அந்த செவுத்த கொண்டு குத்த போக, உடனே மேலரி இருடா நான் என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஜெரால் கிட்ட இருந்து கம்பம் வாங்கி மேலரி செவுத்துல ஒரு குத்து குத்துறாங்க. மொத்த செவருமே புட்டுட்டு வந்து கீழே விழுந்துருது. என்னடான்னு பார்த்தா ஒரு பெரிய ஓப்பன் ஸ்பேஸ். ஆக்சுவலா இந்த கூட்ஸ் லிஃப்ட்டோட ஸ்பேஸ் மாதிரி இருக்கு. திங்ஸ் எல்லாம் மேல எடுத்துட்டு போவோம்ல அந்த மாதிரி லிஃப்ட். அதுக்குள்ளாடி தான் காணாம போன காரோட சாவியும் மேலரியோட மெடலுமே இருக்குது. இத பார்த்த மேலரி அப்ப கூட ஜெரால்டு மேல டவுட் பட, உடனே ஜெரால்டு ஆமா காணாம போன சாவியையும் உன்னோட மெடலையும் தூக்கிட்டு வந்து நான் இதுக்குள்ளாடி வச்சு சாந்து ஜங்கல் எல்லாம் வச்சு பூசி வச்சிருக்கிறேன். போவீங்களாடி அப்படின்னு சொல்ல, உடனே கோவத்துல இருந்து மேலரி அங்கிருந்து கிளம்ப பின்னாடியே சைமனும் போறான். உடனே நம்ம ஜெரால்டு சைமனை கூப்பிட்டுட்டு சைமன் இது என்னன்னு பார்க்க உனக்கு ஆர்வமா இல்லையாடா அப்படின்னு கேட்க, ஏன்பா ஆர்வத்துல கையை விட்டு விரல இழக்க நான் தயாரா இல்ல, நீயே பாருடா அம்மா ஆர்வ கோளாறாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். சரின்னு ஜெரால்டு அங்க இருக்கிற எல்லா திங்ஸையுமே நீட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு ஒரு சாவி கிடைக்குது. சரி என்னதான் இருக்குன்னு மேல போய் பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி அந்த கூட்ஸ் லிஃப்ட் வழியா மேல போறான். அங்கதான் ஒரு ட்விஸ்ட்டுங்க நமக்கு. ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு லேப் பார்த்துருப்போம் இல்லையா? அந்த லேப் மேல இருக்குதுங்க. சரி நான் அங்கிருந்து பார்த்துட்டே இருக்கிறான். அப்ப அதே சிம்பிள் இருக்கிற ஒரு பெட்டியை பார்க்கறான். ஸோ அந்த பெட்டியை ஓப்பனும் பண்றான். ஓப்பன் பண்ணா உள்ள ஒரு புக்கு. இந்த புக்கு என்னன்னு தெரியுதா? ஃபர்ஸ்ட் சீன்ல ஆத்தர் ஒரு புக் எழுதிட்டு இருந்திருப்பாரு இல்லையா? அந்த புக்கு தான் இது. சேஃபா சீல் போட்டு வச்சிருக்கிறாங்க. இப்படி அவன் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி ஒரு சவுண்டு. ஜெரால்டு இந்த ரூமை விட்டு முதல்ல வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அதுல யாரோ எழுதி வச்சுட்டு ஓடி இருக்கிறாங்கங்க. அது மட்டும் இல்ல, திடீர்னு பார்த்தா அங்க இருக்கிற ஒரு டார்ச் லைட்டு கர 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 கரன்னு சுத்துது. இதை பார்த்து டேரான நம்ம ஜெரால்டு அங்க இருந்து புக்கு தூக்கிட்டு ஓடிடுறாங்க. புக்கை எடுத்துட்டு வந்து மேல நடந்த எல்லா விஷயத்தையுமே சைமன் கிட்ட சொல்ல, உடனே சைமன் இந்த கதைய நீ எடுத்துட்டு போய் கௌதம் மேனன் கிட்ட சொன்னேன்னா செம்மையா ஒரு படம் இருப்பாருடா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறான். சரி போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெரால்டும் அந்த புக்கு தூக்கிட்டு பெட்ல வந்து உட்காந்துட்டு அந்த புக்கை படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அதுல இருக்க வார்னிங் லெட்டர் எடுத்து படிக்கிறான். அந்த வார்னிங் லெட்டர்ல இந்த புக்கை நீங்க ஓபன் பண்ணி படிக்க ட்ரை பண்ணாதீங்க. அப்படி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நீங்க பயங்கரமான விளைவுகள் எல்லாம் உங்க லைஃப்ல நீங்க சந்திப்பீங்க அப்படின்னு எழுதியிருக்க. இதை பார்த்த ஹெரால்டு நாங்க டெய்லியுமே கத்திய கக்கத்துல வச்சுட்டு தான்டா நடக்கிறோம், புதுசா என்னடா விளைவுகளை சந்திச்சிட போறோம், எதுவானாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வார்னிங் லெட்டரை தூக்கி போட்டு அந்த புக்கை ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டே ஒரு பயங்கரமான சத்தத்தோட ஒரு வெளிச்சம் அப்படியே அந்த வீடை விட்டு போகுதுங்க. ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் சீன்ல இதே மாதிரி ஒரு வெளிச்சம் புக்கை மூடும் போதும் வந்திருக்கும். ஆனா அந்த சவுண்டு நம்ம ஜெரால்டுக்கு கேட்கவே இல்ல. அதனால அவன் ஃபர்ஸ்ட் பேஜை ஓப்பன் பண்றான். ஃபர்ஸ்ட் பேஜை ஓப்பன் பண்ண உடனேயே ஏதோ சரசரன்னு ஓடுற மாதிரி இருக்குது. புக்கெல்லாம் அசைற மாதிரி இருக்குது. இதை பார்த்த ஜெரால்டு கொஞ்சம் பயந்தாலும், டேய் நானே ஒரு வித்தக்காரன், எனக்கே நீங்க வித்த காட்டுறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பெட்டி ஒன்று இருக்கு. அந்த பெட்டிக்குள்ள போய் உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறான். அதுல நான் தான் ஆத்தர் ஸ்பைடர்விங். இந்த புக்ல இருக்கிற ஒவ்வொரு எழுத்துமே என்னுடைய வாழ்நாள் கண்டுபிடிப்பு. இந்த புக்கை படிக்கிறது மூலமா உங்களுக்கு நம்ம கூடவே நம்ம உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற வித்தியாசமான அற்புதமான கிரியேச்சர்ஸ்களை உங்களால பார்க்க முடியும்.
அது மட்டும் இல்லாம இந்த புக்க படிச்சு முடிக்கும்போது உங்க லைஃபே மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாழ்நாளோட கண்டுபிடிப்பை தான் அந்த ஆத்தர் அந்த புக்ல எழுதியிருக்கிறாரு. ஆக்சுவலா அந்த ஆத்தர் எதுக்காக அந்த காட்டுக்குள்ள வந்திருப்பாரு அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கிற சின்ன சின்ன கிரியேச்சர்ஸ்களையும் அற்புதமான மேஜிக்கலான கிரியேச்சர்ஸையும் பத்தி எழுதுறதுக்காகவும் கண்டுபிடிக்கிறதுக்காகவும் தான் வந்திருப்பாரு. அதன் மூலமா அந்த கிரியேச்சர்ஸ்களை எல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், நம்ம லைஃப்ல அவங்கள எப்படி உபயோகமா வச்சுக்கலாம் அப்படிங்கறத எல்லாமே கண்டுபிடிச்சு ஒரு புக்ல எழுதுறாரு. ஆக்சுவலா பெரும்பாலான கிரியேச்சர்ஸ்கள் அவருக்கு ஹெல்ப்பா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் இருந்திருக்குது. அதுங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு வரைக்கும் ஆத்தர் எழுதி வச்சிருக்கிறாரு. எப்பவுமே ஹீரோ இருந்தா வில்லன் இருப்பாரு தானே. அப்படி ஒரு வில்லன் தான் ஓகர் மெல்ராத். ஓகர் மெல்ராத்தால தன்னை எந்த உருவத்துக்கும் மாத்திக்க முடியும். அப்படி ஒரு நாள் பறவை உருவத்துல வந்து நம்ம ஆத்தரை அட்டாக் பண்ணி அந்த புக்கை வாங்க பார்க்க, அப்பதான் ஆத்தருக்கு தெரியுது, ஓ இந்த புக்கு அவருக்கு தேவையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த புக்கை தன் வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போய் சீல் பண்ணி பத்திரமா வைக்கிறாரு. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் புக்கு ரொம்ப சேஃபா இருக்கும். எப்ப புக்கு வீட்டை விட்டு வெளியே வருதோ அப்ப இந்த உலகத்துக்கு பேரழிவு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா ஓகருக்கு இப்படி ஒரு புக்கு இருக்குன்னு தெரியும். ஆனா எங்க இருக்குன்னு தெரியாம இன்னும் காட்டுக்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு எழுதி இருக்கிறாரு. இதை ரீட் பண்ணி முடிக்கும் போது வீல்னு ஒரு சத்தம் கேக்குதுங்க. உடனே எல்லாரும் துடிச்சு பிடிச்சி எல்லாம் ஓடி வந்து பாக்குறாங்க. பார்த்தா நம்ம மேல்ரியோட தலைய அவர் கட்டில படுத்துட்டு இருக்கிறா. அவளோட தலைமுடி ஃபுல்லுமே நல்ல பின்னி கட்டிலோட கால்ல கட்டி வச்சிருக்கிறாங்கங்க. உடனே எல்லாருமே மறுபடியும் ஜெரால்ட தான் திட்டுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில அந்த பங்களாவை தான் காட்டுறாங்க. அதை சுத்தி ஏதோ மந்திர வட்டம் ஒன்று போடப்பட்டிருக்கு. அடுத்த நாள் காலையில நம்ம மேலரியும் சைமனும் வால் சண்டை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்து ஜெரால்டு, டே சைமன் இந்த வார்த்தைக்கு என்னடா அர்த்தம் அப்படின்னு கேட்க, அதுக்கு சைமன் அடக்க உடக்கமா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜெரால்டு ஆமா ஆமா இவரு ரொம்ப அடக்க உடக்கமா இருந்துருவாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மேலரி, டேய் முதல்ல வாய் பேசாம என்கிட்ட சாரி கேளுடான்னு சொல்ல, உடனே ஜெரால்டு, இங்க பாரு உன் ஜடை எடுத்து நான் கட்டல, அது என் வேலையும் இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல ஏதோ ஒரு கிரியேச்சர் இருந்திருக்கு, அது நம்ம கொள்ளு தாத்தாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த புக்க அத பின்னாடி இருந்த காட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு நோட்டை விட்டுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அது பயங்கர சத்தத்தோடயே கிட்ட நெருங்கி வர்றது மாதிரியும் காட்டுறாங்க. அப்ப ஜெரால்டு இவங்க 2 பேருக்கும் இங்க என்ன நடக்குது அப்படிங்கறத புரிய வைக்க ட்ரை பண்றான். இங்க பாரு, இந்த ஜந்து எப்பவுமே காமா இருக்குமா, ஆனா அதுக்கு கோவம் வந்துச்சுன்னா பயங்கர ஒரு கொடூர மிருகமா மாறிடுமா. அதை கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு தேன் கொடுத்தா போதுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்பதான் யோசிக்கிறான். ஓ அதனாலதான் இந்த வீடு ஃபுல்லுமே தேன் ரொப்பி வச்சிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம மேல, டே சைமன் இந்த மெண்டல் கூட பேசினேன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ மெண்டல் ஆயிடுவடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள போயிர. ஆனா அந்த சர்க்கிளை தாண்டி நிக்கிறான் நம்ம ஜெரால்டு. அப்ப ஏதோ ஒண்ணு வேக வேகமா வர இலையெல்லாம் அசைய பயந்துட்டு ஜெரால்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே ஓடிடுறான். வீட்டுக்குள்ள போன ஜெரால்டு முதல் வேலையா அந்த கிரியேச்சரை தேட ஆரம்பிக்கிறான். ஒரு அட்டைப்பெட்டி எடுக்கிறான். அதுல அதுக்கு பிடிச்ச அந்த கூட்ஸ் லிஃப்ட்ல இருந்து எடுத்த எல்லா திங்ஸையுமே ரொப்பி வைக்கிறான். அது கூடவே ஒரு பிஸ்கட்ல தேனை வச்சு, வாங்க வாங்க எங்க இருக்கீங்க, வாங்க உங்களுக்கு பிடிச்ச தேன் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை கூப்பிட, ஆனா அது ரொம்ப நேரம் ஆகி வராததுனால ஜெரால்டு அப்படியே தூங்கிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் வளர்க்குற 2 எலிங்களும் அவனை எழுப்ப, பார்த்தா அங்க இருந்த திங்ஸ் எல்லாமே செதறி கிடக்குது. அது மட்டும் இல்லாம அந்த பிஸ்கட்டோட துகள்கள் ஒரு இடத்துக்கு உள்ளடி போகுது. அதை ஃபாலோ பண்ணியே போனா அங்க செம்ம மாசா ஒரு எலி சட்டை பேண்ட் எல்லாம் போட்டு உட்காந்து நல்ல பிஸ்கட் சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து இருக்குதுங்க. இதை பார்த்த ஜெரால்டு அதை பார்த்து கத்த, அவனை பார்த்தா அது அங்கிருந்து கத்திக்கிட்டே ஓடிடுது. அது ஓட ஆரம்பிச்சதுமே ஜெரால்டு, வேண்டாம் வேண்டாம் ஓடாத, நான் உன்னை ஒண்ணுமே செய்ய மாட்டேன், உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேன் எடுத்துக்கிட்டே பின்னாடி ஓட, சரி சரி கத்தி கூப்பாடு போடாத, இரு இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் கண்ணுக்கு அது தெரிய ஆரம்பிக்குது. உடனே ஜெரால்டு, சரி அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல மறைஞ்சு போயிட்ட, இப்ப மட்டும் எப்படி என் கண்ணுக்கு தெரியற அப்படின்னு கேட்க, அது நான் நினைச்சா மட்டும்தான் தம்பி நீ என்ன பார்க்க முடியும், வேற யார் நினைச்சாலும் பார்க்க முடியாது என்ன அப்படின்னு சொல்லுது. சரி அதெல்லாம் இருக்கட்டும், பில்டப் ரொம்ப அதிகமா இருக்குது, இந்த புக்கை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த புக்கை எடுத்து காமிச்ச உடனே புக்கை பார்த்த ஏலி செமையா கோவம் வருது. புக்கு புக்கு இது எப்படி வெளியே வந்துச்சு
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹல்க் மாதிரி மாறிடுதுங்க. அப்படியே அந்த உருவத்தை மாத்தி செம்ம கோவமாயிடுது. இவளுக்கு தான் தெரியும்ல அதுக்கு கோவம் வந்தா ஹனி கொடுக்கணும்னு சொல்லிட்டு, சரி சரி கோவப்படாத இந்த ஹனி சாப்பிடு அப்படின்னு சொல்லி பிஸ்கட்ல ஹனியை போட்டு கொடுக்க அதோட கோவம் குறைஞ்சிடுது. ஆனா அது அங்க இங்கேயும் ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸா ஓடிக்கிட்டே இருக்கு. எப்படி நீ அதை எடுத்த, எப்படி அது இந்த புக்கை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் மாஸ்டர், என்னை ரொம்ப மன்னிச்சிருங்க மாஸ்டர் அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கும்போதே நம்ம ஜெரால்டு கேட்குறான், என்னதான் நடக்குது, ஏன் இப்படி கத்திக்கிட்டே இருக்க, ஏதாவது சொன்னா தானே புரியும் அப்படின்னு சொல்லும்போது, அதை எப்படியாவது நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும், அதை எப்படியாவது ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ல, எதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜெரால்டு கேட்க, அது அந்த சர்க்கிள், அந்த சர்க்கிளை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும், இந்த புக்கு அந்த சர்க்கிள்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, எதுவுமே புரியல. கொஞ்சம் புரியிற மாரி சொல்றியா? அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம எலியும் நல்ல ஸ்பைடர்மேன் மாதிரி ஒரு கயிற புடிச்சுட்டு ஸ்விங் பண்ணி போயி, அந்த விண்டோ வழியா காமிக்குது. "அங்க பாரு, அங்க என்ன நடக்குதுன்னு பாரு" அப்படின்னு காமிக்க, விண்டோ வெளிய பார்த்தா, சைமன் அந்த சர்க்கிள தாண்டி வெளிய போறத காமிக்கிறாங்க. அவன் என் அண்ணன். அவனுக்கு என்ன இப்போ? அவன் என்ன பண்ண போறான்?" அப்படின்னு கேட்குறான் நம்ம ஜெரால்டு. உடனே, "உன் நல்ல கண்ணுட்டு பார்த்தா அது தெரியாது. இந்த நொல்ல கண்ணுட்டு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சின்னதா ஒரு கண்ணாடிய குடுக்குது. அத வச்சு பார்த்தா, குட்டி குட்டி கிரியேச்சர்ஸ்ங்க பார்க்க தவளை மாதிரி இருக்கு. அது எல்லாம் சேர்ந்து சைமனை காட்டுக்குள்ள இழுத்துட்டு போகுதுங்க. உடனே நம்ம ஜெரால்டு என்ன பண்றான், இந்த புக்குக்காக தானே அது அவங்கள இழுத்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை தூக்கிட்டு ஓட பார்க்க, நம்ம குட்டி எலி அதை விடவே மாட்டேங்குது. இந்த புக்கை நான் தரமாட்டேன்னு சொல்ல, ஓங்கி பொல்லுன்னு ஒரு அடி வைக்கிறான் நம்ம எலிக்கு. வச்சுட்டு அதை பேக்ல தூக்கி போட்டுட்டு, சைமன் நான் வரேன், இதோ உனக்காக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறான். சைமன் சைமன் அப்படின்னு கத்திக்கிட்டே ஜெரால்டு காட்டுக்குள்ள போக, எங்கேயுமே சைமனை காணோம். ஆனா வித்தியாசமான சவுண்டுகள் மட்டும் வந்துகிட்டே இருக்கு. அந்த சவுண்டை ஃபாலோ பண்ணி ஜெரால்டு போறான். ஒரு கேம்ப் மாதிரி இருக்கு, ஃபயர் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. என்னடா இது, நம்ம மட்டும் எதுவுமே தெரியல நம்ம கண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வித்தியாசமான கண்ணாடியை போட்டு பார்த்தா, வித்தியாசமான நிறைய கிரியேச்சர்ஸ்கள் வந்து, அவனை கொண்டு வந்துட்டீங்களா, அவனை சீக்கிரமா எண்ணெய் சட்டியில போட்டு நம்ம வறுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்குதுங்க. யாரடா இதுங்க வறுத்து சாப்பிட போகுது அப்படின்னு மேல பார்த்தா, ஒரு கூண்டுக்குள்ளாடி சைமனை அப்படியே அடைச்சு வச்சிருக்குதுங்க. அவன் அதை பார்த்துக்கிட்டு, ஐயோ இப்ப என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் திரும்ப, இந்தாப்பா தம்பி காலை கொஞ்சம் எடு அப்படின்னு பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு. பார்த்தா ஒரு ட்ராப்புங்க. அதுக்குள்ளாடி ஒரு பறவை மாட்டிக்கிட்டு இருக்கு. அந்த பறவை அப்படியே ஒரு கூண்டுக்குள்ள போகுது. அங்க பார்த்தா டபால் அந்த பறவை ஏதோ ஒண்ணு பிடிச்சி சாப்பிட்டுடுது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கண்ணாடி எடுத்து போட்டு பார்த்தா, ஒரு பன்னிங்க, வித்தியாசமான பன்னி. 2 மூக்கு இருக்கு அதுக்கு. சோ இவன் கேக்குறான், யாருடா நீ அப்படின்னு. நான் தான் பன்னி வாயேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ அவன் பக்கமா என் பக்கமா அப்படின்னு அவன்கிட்ட கேக்குது. உடனே ஜெரால்டு, நான் ஓம் பக்கம் தான் அப்படின்னு சொன்னா, அப்போ முதல்ல நம்ம ஷேக்கன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூக்குக்குள்ள கையை விட்டு கையை கொடுக்குது. உடனே அவன் கொஞ்சம் யோசிக்கிறான், பரவாயில்ல கையை கொடு, நம்ம 2 பேரும் இனிமே பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லுது. நீ இந்த ஊகரை கொல்றதுக்கு தானே வந்த, நானும் அதுக்கு தான் வந்தேன். அதுக்குள்ள சோத்துக்கு ஆசைப்பட்டு இந்த கூண்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டேன். நீ சீக்கிரமா இந்த கூண்டுக்குள்ள இருந்து என்னை வெளியிடு, அப்பதான் நம்ம ஓகரை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுது. சரின்னு ஜெரால்டோ அந்த கூண்டுக்குள்ள இருந்து அந்த பன்னி மூஞ்சி வாயனை வெளியே தள்ளி விட்டுறான். உடனே இது சொல்லுது, நான் போய் மேலே ஏறி அவனை டைவர்ட் பண்றேன், நீ அதுக்குள்ள ஓகரை கொன்னுரு அப்படின்னு சொல்ல, உடனே ஜெரால்டு, நான் ஓகரை எல்லாம் கொல்ல வரல, என் அண்ணனை வந்து காப்பாத்துறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, இவன் ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் அண்ணனை காப்பாத்த வந்தேன், அண்ணனை காப்பாத்த வந்தேன்னு சொல்லிக்கிட்டு, இந்த ஒத்த கண்ணை வச்சுக்கிட்டு அண்ணனை காப்பாத்துவ அப்படின்னு சொல்லிக்கிட்டு, சரி முதல்ல அந்த கண்ணாடி எடு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிலே துப்பிடுதுங்க. இத பார்த்த ஜெரால்டு, டேய் என்ன கருமண்டா இது, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம காரி துப்புற அப்படின்னு கேட்க, இது வந்து இனிமே நீ அந்த கண்ணாடி இல்லாமலே அந்த ஜந்துக்களை எல்லாம் உன்னால பார்க்க முடியும், இது என்னால மட்டுமே தரக்கூடிய ஒரு வரண்டா அப்படின்னு சொல்ல, என்ன கருமம் பிடிச்ச வரமோ இது, கெட்டனாதான் அடிக்குதுடா அப்படின்னு ஜெரால்டு சொல்றான். இவங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போதே திடீர்னு அந்த கிரியேச்சர்ஸ்கெல்லாம் ஓகர் ஓகர் ஓகர்னு கத்த, ஒரு குப்பை மாதிரி ஒரு இடம் இருக்கு. அந்த குப்பை தொட்டிக்குள்ள இருந்து ஒரு வயசான கிழவன் எழுந்து வரான். உடனே இந்த பன்னி மூஞ்சி சொல்லுது, இவன் தான் ஓகர் அப்படின்னு சொல்ல, உடனே ஜெரால்டு, தும்முனாலே செத்துருவான் போல இருக்கு, இவனை பார்த்தாடா இப்படி பயந்தீங்க அப்படின்னு கேட்க, இவனை பத்தி உனக்கு தெரியாது, அவன் எந்த உருவத்துக்குனாலும் மாறக்கூடியவன், இப்ப இந்த கிழவன் உருவத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே இவன் ஜெரால்டு மெதுவா போய் சைமன் கிட்ட, சைமன் அப்படின்னு
கூப்பிட, "டேய் எப்படியாவது என்ன காப்பாத்துடா" அப்படின்னு சொல்றான் சைமன். அதுக்குள்ளாடியே அந்த கூண்டு கீழ இறக்கப்படுது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓகருக்காக தான். ஓகர் அவன பார்த்துட்டு, "ஐயய்யோ! இந்த பையன ஏன்டா இவ்ளோ கொடுமைப்படுத்தி கூட்டிட்டு வந்தீங்க? நான் மரியாதையா தானே கூட்டிட்டு வர சொன்னேன்" அப்படின்னு சொல்லி நடிக்க, உடனே அதுங்க எல்லாம் சேர்ந்து அப்படியே அவனையே பார்க்குதுங்க. "தம்பி உனக்கு எதுக்குப்பா இந்த வேண்டாத வேல? அந்த புக்க பேசாம என்கிட்ட குடுத்துரு" அப்படின்னு ஓகர் கேட்க, உடனே நம்ம சைமன், "அது என்கிட்ட இல்ல சார். நீங்க வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்ல, உடனே ஓகரும் அவன செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அந்த குட்டி ஜந்துக்கள் எல்லாம் சேர்ந்து அவன வந்து செக் பண்ணி பார்க்குதுங்க. அங்க பார்த்தா அவன்கிட்ட ஒன்லி அவனுடைய ஃபேமிலி ஃபோட்டோ மட்டும் தான் இருக்கு. வேற எதுவுமே இல்ல. உடனே "உன்னை என்ன பண்ணலாம்?" அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே சைமன் சொல்றான், "நான் எப்படியாவது அந்த புக்க தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன் சார். என்னை எதுவும் பண்ணிடாதீங்க. என்னை விட்டுருங்கன்னு" சொல்ல, "சரிப்பா அந்த புக்க எடுத்துட்டு வந்து என்கிட்ட தர வேண்டியது உன்னோட பொறுப்பு" அப்படின்னு சொல்லி ஊகர் அவன விட்டுடுதுங்க. உடனே ஊகர் அவன விட்ட உடனே சைமன் அடிச்சு புடிச்சு அங்கேருந்து ஓட, பின்னாடியே ஜெரால்டும் வர, ஜெரால்ட பார்த்த உடனே சைமனுக்கு கோவம் வந்துடுது. "டேய் அந்த புக்க குடுடா. இந்த புக்குனால தான் இவ்ளோ பிரச்சனைடா. இந்த புக்க எடுத்துன்னு போயிட்டு அவன்கிட்ட விசிறி அடிச்சுட்டு வந்துரலாம்" அப்படின்னு சொல்ல, உடனே ஜெரால்டு வந்து, "இந்த புக்க மட்டும் நீ எடுத்துட்டு போய் குடுத்தேன்னா இந்த உலகமே அழிஞ்சிரும்டா. இதுல அவ்ளோ பெரிய ஆபத்து இருக்கு" அப்படின்னு சொல்ல, இத கேட்காம சைமன் ஜெரால்ட் கிட்ட சண்டை போடுறான். இத பார்த்துக்கிட்டு இருந்த அந்த வித்தியாசமான கிரியேச்சர்ஸ்க்கு எல்லாமே புக்கு புக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள துரத்திட்டு வருது. உடனே இவங்க 2 பேரும் ஓடுறாங்க. ஓடி போய் முதல்ல ஜெரால்டு அந்த சர்க்கிள்குள்ளாடி ஓடி போய் விழுந்துடுறான். ஆனா சைமன் கால் வெளியில மாட்டிக்குது. அதுக்குள்ளாடி அந்த வித்தியாசமான ஜந்துக்கள் எல்லாம் வந்து அவனை கடிச்சிடுதுங்க கால்ல. அதுக்குள்ளாடி ஜெரால்டு வந்து சைமனை உள்ள இழுத்துடுறான். "அப்பாடா! எப்படியோ தப்பிச்சிட்டேன்டா" அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பெருமூச்சு விட்டுட்டு அந்த பக்கம் பார்த்தா, மேலரி சர்க்கிள்க்கு வெளியில நின்னுகிட்டு இருக்கா. உடனே சைமனும் ஜெரால்டும், "மறுபடியும் முதல்ல இருந்தா இப்பவே கண்ண கட்டுதே" அப்படின்னு சொல்லிட்டு மேலரி கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி உள்ள வர சொல்றாங்க. அவளும் ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கா. அந்த சமயம் பார்த்து அந்த ஜந்துக்கள் எல்லாம் வந்து திடீர்னு மேலரிய தாக்க ஆரம்பிக்குதுங்க. ஆனா அவ தான் கத்தி சண்டையில தேர்னவளாச்சே, எல்லாத்தையும் சராமாரியா வெட்டுறா. அப்பதான் ஜெரால்டு சொல்றான், "அதுங்க எல்லாமே உனக்கு முட்டிக்கு கீழ தான் இருக்கும். முட்டிக்கு கீழ பார்த்து அடி" அப்படின்னு சொல்றான். உடனே அவளும் கன்னா பின்னான்னு சராமாரி அடிச்சிட்டு இருக்கா. நிறைய அந்த ஜந்துக்கள் எல்லாம் சாக ஆரம்பிக்குதுங்க. உடனே அவன் ஜெரால்டு அவன் கையில இருந்த அந்த கண்ணாடிய தூக்கி விசிறி அடிச்சு, "இத வச்சு பார்த்து அவங்கள எல்லாம் கொல்லு" அப்படின்னு சொல்ல, அத வச்சு எப்படியோ கொன்னுட்டு உள்ள அந்த சர்க்கிள்குள்ளாடி வந்துடுறா. உடனே உள்ள உட்காந்து சைமனோட காயங்களுக்கெல்லாம் மேலரி காயம் போட்டுக்கிட்டு இருக்க, ஜெரால்டு மேலே ஓடுறான். மேலே போனா பின்னாடியே ஓடுறா மேலரியும். "என்னடா இங்க? என்னடா நடக்குது இங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே மேலே போனா, ஃபுல்லுங்க அந்த சர்க்கிளை சுத்தியுமே அந்த ஜந்துக்கள் சுத்தி நின்றுட்டு இருக்கு, வீட்டுக்குள்ள வர்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு. உடனே ஜெரால்டு அவளை கீழே கூட்டிட்டு வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். அந்த புக்கு பத்தின விஷயம் எல்லாத்தையுமே சொல்றான். உடனே மேலரி கேட்குறா, "உனக்கு என்ன பைத்தியமாடா? இந்த புக்குக்காக தானே அதுங்க எல்லாம் நம்மளை துரத்துதுங்க. பேசாம அந்த புக்கை கொடுத்து தொலைய வேண்டியதானே அதுங்களுக்கோ" அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த புக்குங்க சவுண்டை கேட்ட உடனே நம்ம எலி தாத்தா ஓடி வந்துடுறாரு. "புக்கு புக்கு, இந்த புக்கு மேலே எவனாவது கையை வச்சிங்க, டெட் பாடி நீங்க தான்டா" அப்படின்னு சொல்லி பயங்கர கோவமா ஹல்கா மாறி நின்றுகிட்டு இருக்கு. உடனே இவ ஏதோ எலின்னு நினைச்சிட்டு அதை மிதிச்சு கொல்ல பார்க்கறா. உடனே ஜெரால்டு, "அதை மிதிச்சு கொன்றாத, நீ கிச்சன்ல போய் ஓடி போய் தேன் எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்றான். உடனே அவ தேன் எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. அந்த தேனை சாப்பிட்ட உடனே நம்ம எலிராஜம் அப்படியே அமைதியாகிறாரு. உடனே இவ கேட்குறா, "இது எப்படி என் கண்ணுக்கு தெரியுது?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஏன்னா அந்த எலி உன்னை பார்க்கறதுக்கு அலோ பண்ணியிருக்கு, அதனால தான்" அப்படின்னு சொல்றான். இப்ப இந்த புக்கு வெளியில போச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத அந்த எலி சொல்லுது. வேற ஒண்ணுமே நடக்காது. உனக்கு, எனக்கு எல்லாருக்கும் சேர்த்து நம்ம பாடி கீழ விழ முன்னாடியே நமக்கு பாடைய கட்டிருவாங்க. அது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்க, சரி அப்ப என்னதான் பண்ண அப்படின்னு யோசிக்கும்போது சைமன் டக்குன்னு சொல்றான், பேசாம இந்த புக்க நம்ம எரிச்சுட்டா என்ன அப்படின்னு கேட்க, அட நல்ல ஐடியாவா இருக்க. பேசாம இந்த புக்க நம்ம எரிச்சிருவோம். இந்த புக் இருந்தா தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மேல எடுத்துட்டு போய் அந்த ஜந்துக்கள்கிட்ட எல்லாம் காட்டிக்கிட்டே, "இந்த புக்கை நாங்க எரிக்க போறோம்" அப்படின்னு சொல்லிட்டு கொளுத்திடுறாங்க. இதை பார்த்ததும் அந்த ஓகர் அப்படியே பெரிய ஒரு பறவையா மாறி அந்த ஷீல்டை உடைக்கிறதுக்காக வருது. ஆனா ஒன்றும் வேலைக்கு ஆகல. வெளியில இருக்க ஜந்துக்களும், "எரிக்காதீங்க எரிக்காதீங்க" அப்படின்னு கத்துதுங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்பாட ஒரு வழியா புக்கை எரிச்சிட்டோம் அப்படின்னு எட்டி பார்த்தா தீ அணைஞ்சு போச்சுங்க. ஆனா புக்கு அப்படியே தான் இருக்கு. தொட்டு பார்க்குறாங்க, புக்கு சில்லுன்னு இருக்குது. இப்பதான் உங்களுக்கு புரியுது. இந்த புக்கு ஒரு மந்திரத்தால ஆன புக்கு. இத எரிக்கவோ, இல்ல புதைக்கவோ முடியாது. அப்படி எரிச்சு, இத புதைச்சு, இத அழிக்க முடியாது அப்படின்னு புரிஞ்சுகிட்டு, கீழ வந்து எல்லாரும் யோசிக்கிறாங்க. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்?
மேலரி உடனே இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்மளுடைய லுசிதா பாட்டி மாரி நம்மளும் லூஸ் ஆயிருவோம்னு சொல்ல, ஜெரால்டுக்கு ஒரு ஐடியா வருது. சரி நம்ம போய் லுசிதா பாட்டிய பார்த்தா என்ன? பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி இங்கேருந்து வெளிய வர்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி அவங்கள போய் எப்படி மீட் பண்ண அப்படின்னு கேட்கும்போது, நம்ம எலி தாத்தா வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஆனா புக்கு உள்ள தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப்ப காமிக்குது. அந்த மேப் வந்து ஒரு டனல் போகுது இந்த வீட்ல இருந்து. அந்த டனல் வழியா போனா நம்ம சிட்டிக்கு போயிரலாம் அப்படின்னு காமிக்குது. உடனே சைமன் டைவர்ட் பண்ண சைமன் அந்த வீட்ல இருந்துக்கிறான். மத்த 2 பேரும் அந்த டனல் வழியா போறாங்க. அப்படி போகும்போது ஓவர் வந்து உருவத்த மாத்தி அவங்கள தொரத்த ஆரம்பிக்குது. ஆனா அதுகிட்டேருந்து எப்படியோ தப்பிச்சு மேல வந்துர்றாங்க. ஓவரும் மேல வருது. ஆனா கார் வந்து இடிச்சு அது செத்து போயிடுது. இவங்க எப்படியோ சிட்டிக்குள்ள வந்துடுறாங்க. அங்க கட் பண்ணி நம்ம வீட்ட தான் காமிக்கிறாங்க. நம்ம சைமனும், அந்த எலி தாத்தாவும் சேர்ந்து அந்த வெளியில இருக்கிற ஜந்துக்களை எல்லாம் அழிக்கிறதுக்காக ஒரு சாஸ் மாதிரி ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா, அவன் ஒரு புக்கு படிச்சிருப்பான். அந்த புக்ல படிச்சிருப்பான் சைமன். அதுங்களெல்லாம் எப்படி அழிக்கிறது, அதுங்களெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, அத அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணி நம்ம ஜெரால்டையும், மேலரையும் தான் காமிக்கிறாங்க. ஜெரால்டும், மேலரையும் அந்த பாட்டிய வந்து பார்க்குறாங்க. பார்த்து தான் என்ன உறவு முறை அப்படிங்கிறத சொல்றாங்க. எதுக்காக அந்த வீட்டுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி திட்டுறாங்க. பக்கத்துல எல்லாம் நிறைய ஃபேரிஸ், அந்த ஃப்ளவர் மாதிரி இருக்க ஃபேரிஸ் எல்லாம் சுத்திட்டு இருக்குதுங்க. உடனே அவன் சொல்றான், இந்த புக்கு எப்படி அழிக்கிறதுன்னு மட்டும் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு புக்கு தூக்கி காமிக்க, பாட்டி ரொம்பவே பயந்துடுறாங்க. இந்த புக்கு ஏன்டா இங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கடகடன்னு சொல்லி ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. எப்படியா அந்த சர்க்கிள்குள்ளாடி இந்த புக்கை கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும் பாட்டி, எப்படி அந்த வீட்ல இருந்து நாங்க வந்து சேஃபா வெளிய வர அத சொல்லுங்க அப்படின்னா, எனக்கே தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் நடந்தத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா என்னன்னா, அந்த ஆத்தர் வந்து இந்த புக்ல நெறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, வீட்ட சுத்தி ஒரு மந்திர சர்க்கிள போட்டு வச்சிருப்பாரு. இத தெரியாம இந்த லுசிதா பாட்டி அந்த சர்க்கிளுக்கு வெளிய போக, அந்த ஜந்துக்கள் எல்லாம் அவங்கள இழுத்துட்டு போகுது. அத பார்த்த ஆத்தர் அவங்கள காப்பாத்துறதுக்காக அந்த பக்கம் போறாரு. அப்ப வெள்ளை வெள்ளையா ஒரு பூ வந்து அவர தூக்கிட்டு போயிடுது. இத மட்டும் தான் அவங்க இந்த லுசிதா பாட்டி பார்த்துருக்காங்க. அப்ப இவங்க அப்ப யாரு தான் எங்கள காப்பாத்துவா? அப்படின்னு பசங்க கேட்க, என் அப்பாவால மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. உங்க அப்பாவா? அவரு தான் 80 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிட்டாரே! இப்ப இறந்து போயிருக்க மாட்டாரா? அப்படின்னு சொல்ல, உடனே லுசிந்தா பாட்டி, இல்ல அவர் இறந்திருக்க மாட்டாரு. எங்கேயோ உயிரோட தான் இருக்கிறாரு. நீங்க அவர எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, அவரு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்ல, இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே வெளியிலேருந்து திடீர்னு ஒரு ஜந்து வந்து புக்க இழுக்க, இப்படியே இவங்க அந்த புக்க வந்து அதுகிட்டேருந்து காப்பாத்திர்றாங்க. அந்த இடத்துக்கு அவங்க அம்மா வந்து பயங்கரமா திட்டுறாங்க. "எதுக்காக இப்படி சிட்டிக்கு வந்தீங்க?" அப்படின்னு திட்டிட்டு கூட்டிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த பசங்க எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளைன் பண்ண ட்ரை பண்றாங்க. அவங்க அம்மா அத காது குடுத்து கூட கேட்கல. உடனே நம்ம ஜெரால்டு ரொம்பவே கோவமா அவங்க கிட்ட பேசிடுறான். "நீங்க இந்த மாதிரி தான் பேசி பேசி தான் அப்பாகிட்டேருந்து பிரிஞ்சுட்டீங்க" அப்படின்னு கொஞ்சம் ரூடா பேச, உடனே அம்மா டென்ஷன் ஆயி அவன வீட்டுக்கு வெளியவே விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிர்றாங்க. இந்த பக்கம் ஓகர தான் காமிக்கிறாங்க. இந்த ஜந்துக்கள் எல்லாம் அந்த புக்குக்காக சண்டை போட்டிருக்கும்ல அந்த பசங்க கிட்ட. அப்ப 2, 3 பேஜ் பிச்சுட்டு வந்திருக்கும். அதுல பார்த்தா அதுல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு ஓகர் வந்து இந்த வேஸ்ட், இந்த பேஜஸ் எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும்போதே, திடீர்னு அது கையில இன்னொரு பேஜ் மாட்டுது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மூன் அப்படின்னு கத்துது. ஏன்னா, ஃபுல் மூன் அன்னைக்கு அந்த வீட்ட சுத்தி இருக்கிற மந்திரம் வேலை செய்யாது அப்படின்னு அதுல எழுதியிருக்கும். இது அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துலயே நின்று அந்த பன்னி மூஞ்சி வாயும் கேட்டுட்டு இருக்கோம். கேட்டுட்டு அங்க கட் பண்ணா இங்க பசங்களை தான் காமிக்கிறாங்க. பசங்க ஜெரால்டும் மேலரியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்க்கிளுக்கு உள்ள நின்று, என்னடா யாரையுமே காணோம், வரமாட்டாங்களா, அவ்வளோதான் தளர்ந்து போயிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த பன்னி மூஞ்சி வாயன் வந்து கிழிச்சாங்க, எப்படி வருவாங்க, அவங்களுக்கு தான் உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு, ஃபுல் மூணு அன்னைக்கு இந்த சர்க்கிள் வேலை செய்யாது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. சரி, எனிவே நீங்க வந்து இங்கே இருங்க. நான் வந்து அந்த மரத்து மேல போய் உட்காந்து வர்ற பறவையெல்லாம் கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும். ஏன்னா பனிமூஞ்சி வாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பறவைன்னா ரொம்பவே பிடிக்கும். இங்க வீட்டுக்குள்ள வந்த பசங்க யோசிக்கிறாங்க என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு புக்க ஓப்பன் பண்றாங்க. புக்க ஓப்பன் பண்ணி அங்க பார்த்தா ஒரு கிரிஃபன்னு ஒரு பறவையோட படம் போட்டிருக்குது. அந்த பறவைக்கிட்ட நம்ம மனசால என்ன கேட்டாலுமே அது உடனே வந்து ஹெல்ப் பண்ணுன்னு போட்டிருக்குது. உடனே நம்ம ஜெரால்டு சில மந்திர வார்த்தைகளை சொல்லி எனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்க, உடனே தூரமா இருந்து அந்த பறவை பறந்து வருது. இதை பார்த்த பன்னி மூஞ்சி பையன், ஆஹா பறவை ஒன்று வருது, பெரிய பறவையா இருக்கே, சாப்பிட்டா இன்னைக்கு வயிறு ஃபுல்லாயிடும் அப்படின்னு சொல்ல கிட்ட
வர வர அந்த பறவை ரொம்ப பெருசா இருக்குது. உடனே பன்னி மூஞ்சி வாயன் போச்சு. அது நமக்கு இரையாகுதோ இல்லையோ, கண்டிப்பா இன்னைக்கு நம்ம அதுக்கு இரையாயிருவோம் போல இருக்கே அப்படின்னு சொல்ல, அப்படியே கீழ வந்து நிக்குது. உடனே ஜெரால்டு போய் அத தடவி குடுக்குறான். ரொம்ப பெட்டா இருக்குது. அது மேல ஏறுறாங்க. ஏறுன உடனே அதுகிட்ட வந்து என் தாத்தாவ பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அது சல்லுன்னு பறந்து போகுது. போய் பல காடு, பல மலை, நெறைய பனி எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெரிய தீவுக்குள்ள கூட்டிட்டு போய் விடுது. அங்க பார்த்தா சின்ன சின்ன துகள்கள் மாரி நெறைய வந்து இதுங்கள வந்து அப்படியே சுத்து போடுதுங்க. பட் அதெல்லாம் தாண்டி கொண்டு போய் அந்த ஆத்தர் கிட்ட இது விட்டுடுது. அவங்கள பார்த்த ஆத்தர், "யார் நீங்க?" அப்படின்னு கேட்க, நடந்த எல்லா விஷயத்தையுமே அவர்கிட்ட ஜெரால்டு சொல்ல, "எப்படியாவது இதுலேருந்து எங்கள காப்பாத்துங்க" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல என்னால எதுவுமே பண்ண முடியாது. இந்த புக்குங்கிறது வந்து இது அழிக்கவே முடியாத ஒண்ணு. அதனால நீங்க தான் ஏதாவது பண்ணணும். நீங்க முதல்ல வீட்டுக்கு போயி இந்த புக்கோட நாலேட்ஜ முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இந்த புக்க பத்தி படிச்சுக்கோங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தப்பிக்க முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு, அங்கேருந்து காப்பாத்தி அவங்கள அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாரு. ஸோ போன காரியம் எல்லாமே வேஸ்ட்டு. இப்ப எப்படியாவது அந்த பௌர்ணமி வர முன்னாடி இவங்க வந்து இந்த டைம் பார்த்து வெளியில போன அவங்க அம்மா வேற, "அம்மா கார நிப்பாட்டாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இதுங்கெல்லாம் ஓடி போயி கார அப்படியே அந்த சர்க்கிள்குள்ள தூக்கிட்டு வர்றாங்க. இவங்க கேட்குறாங்க, "அம்மா என்னடா நடக்குது இங்க? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, இவங்க எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆனா அம்மா வந்து அத நம்புற மாரியே இல்ல. இந்த ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கும்போதே நம்ம எலி தாத்தா, "என்னடா இங்க சத்தம்?" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அம்மா, "அப்ப என்னடா இது விஷ ஜந்து மாதிரி இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அடிச்சு கொன்னுடாதம்மா, இரும்மா நான் எல்லா விஷயத்தையும் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அந்த கண்ணாடிய அவங்களுக்கு போட்டு குடுக்குறான். ஸோ அது வெளிய பார்த்தா, அந்த விஷ ஜந்துக்கள் எல்லாமே வீட்டுக்குள்ள வர்றதுக்கு ரெடியா நிக்குதுங்க. "இன்னும் கொஞ்ச நேரத்துல முழு பௌர்ணமி வந்துரும்" அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்ச நேரத்திலே முழு பௌர்ணமி வர, அந்த சுத்தி இருந்த சர்க்கிள் அப்படியே உடையுது. எல்லா விஷ ஜந்துக்களும் வீட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தான் சாஸ் எல்லாம் நெறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா? ஃபுல் உப்பெல்லாம் போட்டு விடுறாங்க ஜன்னல்ல எல்லாம். அந்த சாஸ வச்சு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குறாங்க. ஒரு கட்டத்துல நெறைய ஜந்துக்கள் வர ஆரம்பிக்குது. இவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல. உடனே என்ன பண்றாங்க, அந்த சாஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் ஒரு மைக்ரோ ஓவன்ல ஊத்தி, உள்ளாடி வச்சுட்டு, ஆன் பண்ணி விட்டுட்டு ஓடி போய் எல்லா கபோர்ட்ஸ்குள்ளேயும் நுழைஞ்சிடுறாங்க. ஸோ அது சூடாகி, சூடாகி, சூடாகி மைக்ரோ ஓவன் வெடிக்குது. அது வெடிக்கும்போது ஃபுல்லாவே சாஸுங்க. மொத்த சாஸுமே வெடிச்சு எல்லா ஜந்துக்களுமே செத்து போயிடுதுங்க. அப்புறமா எல்லாம் வெளிய வராங்க. அப்பாடா! எல்லாம் செத்துருச்சுல்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே, மெயின் டோர யாரோ தள்ளுற மாதிரி இருக்கு. யாருன்னு போய் கதவ தொறந்து பார்த்தா, ஜெரால்டோட அப்பா. எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. "அவர் எப்படி இங்க வந்தாரு? அவர் எப்படி வர முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹெலன் கூட கேட்குறாங்க, "நீங்க என்ன பண்றீங்க? எப்படி இந்த வீட கண்டுபிடிச்சீங்கன்னு?" கேட்க, உடனே ஜெரால்ட பார்த்து கேட்குறாரு, "என்னடா ஜெரால்டு என்ன நடக்குது இங்க? இது என்ன ஒரே ரணகளமா கிடக்குது எல்லாமே" அப்படின்னு சொல்லி கேட்க, "எல்லாத்துக்கும் காரணம் இந்த புக்கு தான்ப்பா" அப்படின்னு அந்த புக்க பக்கத்துல எடுத்துட்டு போறான். திடீர்னு ஜெரால்டுக்கு டவுட் வந்துருது. "கடைசியா நம்ம ஃபோன் பேசும்போது நீங்க ஒண்ணு சொன்னீங்க. என்ன சொன்னீங்க?" அப்படின்னு கேட்க, உடனே ஜெரால்டோட அப்போ, "நான் என்ன சொல்லியிருப்பேன்? ஐ லவ் யூன்னு சொல்லியிருப்பேன்" அப்படின்னு சொல்ல, "கரெக்ட், ஐ லவ் யூன்னு தான் சொன்னீங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து சொருவிடுறான். எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. அப்புறம் ஜெரால்டு சொல்றான், "இது நம்ம அப்பாவே இல்லம்மா" அப்படின்னு சொல்ல, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஓகர் வந்து அதோட உருவத்துக்கு மாறுது. அந்த ஓகர் தான் ஜெரால்டு அப்பா மாரி உருவம் மாரி வந்திருக்கும். "பொடி பயலே, என் புக்க குடுடா" அப்படின்னு தொரத்த, அந்த புக்க தூக்கிட்டு ஜெரால்டு மாடிக்கு ஓடிடுறான். ஓவரும் சும்மா இல்லங்க. உருவத்த மாத்திட்டு பின்னாடியே அவன தொரத்துது. அப்படியே விண்டோ மேல ஏறி அந்த மாடிக்கெல்லாம் போகுறாங்க. மேலலாம் ஏறுறான். "எப்படியாவது யோசி, பின்னாடியே ஓகர் வெரட்டிக்கிட்டே வருது. எப்படியாவது யோசி, ஏதாவது யோசி. இந்த புக்ல ஏதாவது இருக்கும் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு ஜெரால்டோட மைண்ட் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. திடீர்னு அவனுக்கு யோசனை தோணுது. "இந்த புக்கு தானே உனக்கு வேணும். இந்தா எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு புக்க வீசி அடிக்குது. உடனே ஓகரால தான் எதுவானாலும் மாற முடியும் இல்லையா? உடனே வந்து ஒரு பறவையா மாறி அந்த புக்க போய் புடிச்சிட்டு பறந்து போக, எவ்வளோ பெரிய வில்லன ஒரே செகண்ட்ல பன்னி மூஞ்சி வாயன் புடிச்சு லபக்குன்னு வாயில போட்டு முழுங்கிடுதுங்க. அதுக்கு தான் பறவைனா ரொம்ப பிடிக்குமே. ஒரே செகண்ட்ல பன்னி மூஞ்சி வாயன் வில்லன காலி பண்ணிடுது. ஒரே சந்தோஷம். ஆஹா! என்ன டேஸ்ட்டுடா! என்ன டேஸ்ட்டுடான்னு குதிக்குது. டேஸ்ட் ஆஃப் வெஞ்சன்ஸ்ங்கிறது இதுதான்டா. அவன எப்படியாவது கொல்லணும்னு நெனச்சான். ஆனா அவன் என் வயித்துக்குள்ள தான் போய் சாவான்னு கனவுல கூட நெனைக்கலடா. ரொம்ப தேங்க்ஸ்டா தம்பி அப்படின்னு சொல்லி குதிச்சுக்கிட்டு இருக்கும்போது, சரி அப்பாடா எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அம்மா வந்து ஜெரால்ட் கிட்ட சாரி கேட்க, ஜெரால்டும் அம்மா கிட்ட சாரி கேட்குறாங்க. அந்த வீட புதுப்பிக்கிறாங்க. புதுப்பிச்சுட்டு நம்ம லூசி பாட்டி அங்க கூட்டிட்டு வராங்க. ஸோ
லூசி பாட்டியும் 80 வருஷம் கழிச்சு அந்த வீட்டுக்கு வர்றாங்க. வந்து எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அந்த எலி தாத்தா கூட ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு லூசிதா பாட்டிக்கு. ஸோ திடீர்னு பின்னாடி வந்து பேக் கேட் வழியா வந்து ஏதோ சத்தம் கேட்க எல்லாரும் போய் பார்க்குறாங்க. லுசிதாவோட அப்பா, அதாவது நம்ம ஆத்தர் வந்துகிட்டு இருக்கிறார் அந்த வெள்ள துகள்களோடையே வந்து லூசிதா பாட்டிக்கிட்ட சாரி கேட்குறாரு. என்னால தான் நீ வந்து 80 வருஷம் தனியா இருக்கிறது மாதிரி ஆயிருச்சு. இப்போ உன்னோட உலகத்துல வந்து என்னால வாழ முடியாது. ஆனா என்னோட உலகத்துல வந்து உன்னால வாழ முடியும் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு அவள வந்து கூப்பிடுறாரு தன்னோட. உடனே லுசிதா பாட்டியும் போய் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. கட்டி பிடிச்சோன்னே அப்படியே சின்ன பொண்ணு மாதிரி மாறிடுறாங்க. ஸோ அவரு ஆத்தர் சொல்றாரு, "அந்த புக்க நீங்க பத்திரமா இங்க வச்சுக்கோங்க. என்னோட உலகத்துல நானும் என் பொண்ணும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு தொழில் மூலமாவே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அப்பாடா! எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ள வராங்க. தூரமா வந்து அந்த பறவைய காட்டுறாங்க. இவங்களுக்கு உதவி செஞ்சுச்சுல்ல, அந்த பறவை மேல பறந்துகிட்டு இருக்கு. இத பார்த்த பன்னி மூஞ்சி பையன், "நல்லா பறடி, ஜாலியா பற. ஒரு நாள் இல்ல ஒரு நாளு உன்ன புடிச்சு என் வயத்துக்குள்ள போடல. அதுக்கப்புறம் கேளுடி, அதுவரைக்கும் நல்லா பறடி." அப்படின்னு சொல்லி ஒரு காமெடியோட இந்த படத்த முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு இந்த படம்? ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டா ஜாலியா இருந்துச்சா பார்க்கறதுக்கு? எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு இந்த படத்த பார்க்கறதுக்கு. இத மாதிரி இன்னொரு படத்தோட நான் உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் நான் உங்கள் ஜாக்லின். பாய்.